குளிர்க்கும் இரவு அருண் என்ற சின்ன சிறுவன் தன் பொம்மைகளை எல்லாம் அழகாக அடுக்கி வைத்து மெதுவாக தூங்கிக் கொண்டிருந்தான். அறை முழுவதும் நிசப்தம் ஜன்னல் வழியாக வரும் நிலவொளி மட்டும் மெதுவாக அறையை நிறைத்தது. ஆனால் அந்த இரவு ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடந்தது. சென்று சிறு சிறு ஒலி எழுந்தது. அருண் சற்று விழித்து கண்ணை துடைத்தா. என்ன சத்தம் இது என்று மெதுவாக எழுந்து பார்த்தான். அவனுடைய கண்கள் பெரிதாய் திறந்து போயின. அவனுடைய பொம்மை நகரம் உயிர் பெற்று பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சிறு கார்கள் சின்ன சின்ன சாலைகளில் ஓடின. பொம்மை படை வீரர்கள் லகு லகு என்று நடைப்பயிற்சி செய்தார்கள். பொம்மை கரடி தனது அடுப்பில் சின்ன கேக்கை பேக் செய்து கொண்டிருந்தது. எங்கும் இன்னும் ஒளிகள் வண்ண வண்ண எப்எக்ஸ். அருண் குஷியில் வா, நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறீர்களா என்று கேட்டான். ஆனால் பொம்மை நகரத்தின் முகத்தில் மகிழ்ச்சியுடன் கலந்த சிறு பயம் இருந்தது. ஒரு பொம்மை கார் மெதுவாக வந்து, அருண் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, யாரோ ஒரு சத்தம் என்று நம்முடைய சக்தியை எடுத்துக் கொள்ளுற மாதிரி இருக்கிறது என்றது. அவனும் கேட்டான், என்ன சத்தம்? அந்த நேரம் அறையின் ஒரு மூலையில் இருந்து என்று மர்மமான சத்தம் எழுந்தது. அருண் முதலில் கொஞ்சம் பயந்தா. பின் தைரியமாக அங்கு சென்று பார்ப்பான். அங்கு தனியாக உட்கார்ந்திருந்தது ஒரு பழைய ரோபோ. கொஞ்சம் ஜங்காகி கண்களில் மின்சாரம் குறைந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. அது மெதுவாக சொன்னது, நான் மிகவும் பழையவன். எல்லோரும் என்னை விளையாடுவதை நிறுத்திட்டாங்க. எனக்கு பயமாக இருந்தது, அதனால் தான் அந்த சத்தம். அருணின் மனசு கரைந்தது. அவன் ரோபோவின் தலையை மெதுவாக தடவி, ஏன் பயப்படுறேன், நீயும் என் நண்பன் தான் என்றான். ரோபோ சின்ன சிரிப்பை காட்டியது. அருண் விரைவாக புதிய பேட்டரி ஒன்றை எடுத்து ரோவின் பின்புறத்தில் வைத்து விட்டான். ரோபோ முழுதும் ஒளிர்ந்தது, கண்கள் பிரகாசித்தது. அது மகிழ்ச்சியில் சுழன்று நன்றி அருண் என்று சொன்னது. அந்த நேரத்தில் முழு பூமை நகரம் சந்தோஷத்தில் குதித்தது. கார்கள் ஹார்ன் அடித்தன. படை வீரர் கையசைத்தனர். பொம்மை கரடி வண்ண காகிதங்களை தூவியது. அருண் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் சிரித்து, இனி இந்த அறையில் யாரும் தனியாக இருக்கக்கூடாது, எல்லாரும் நண்பர்கள் தான் என்றான். அந்த இரவு பொம்மை நகரம் பிரகாசத்தில் திளைத்தது. அருண் மீண்டும் தன் படுக்கையில் அமைதியாக படுத்தான். பொம்மைகள் மெதுவாக கிசுகிசுத்தன.
அன்றைய ஹீரோ